நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மீன் வாங்கிக்கலாம். அடுத்தது அந்த மீனை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கணும். அதுக்கப்புறமா அதில் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்தாதான் இன்னும் நல்லா அந்த அழுக்கெல்லாம் வரும். அது கூட நம்ம மஞ்சள் சேர்க்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மீன் நல்லா கழுவிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே போயிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா நாங்கள் தண்ணியில் தக்காளியை போட்டு நல்லா பிசைஞ்சிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே எப்படி இருக்குன்னு தெரியும். அடுத்தது அதில் புளி கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு. மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கணும். அதை நல்லா கரண்டியாலோ இல்லாட்டி கையாலோ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை மிக்ஸ் பண்ணால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். அடுத்தது நாம் கேஸை பற்ற வச்சுட்டு அதில் மண் கடாயை வச்சுருக்கோம். உங்ககிட்ட மண் கடாய் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எண்ணெயை ஊற்றிக்கணும். அது நல்லா எண்ணெய் கொதிச்சிட்ட பிறகு நம்ம கடுகு போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. அந்த மாதிரி சமயத்தில் நாம் வெங்காயம் ஆட் பண்ணணும். பார்த்திங்கனாலே தெரியும், வெங்காயம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நாங்கள் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக வரும். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தை இப்போ நீங்கள் அதில் தோல் உரிக்காத பூண்டை இடித்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்தது சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் எல்லா இடமும் நல்லா வெந்து வரும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வந்திருக்கு. அந்த நேரத்தில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளியும் தக்காளியும் சேர்ந்த தண்ணியை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்பு கொதிக்க விட்டு நல்லா கிண்டணும். அப்போ தான் ஒரே இடத்துல தீயாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட பேட்ரி லோவாக இருந்ததுனால மீன் போடுற வீடியோ உங்ககிட்ட காமிக்க முடியல. அந்த மீனில் நாங்கள் எதுவும் சேர்க்கலை, கழுவி அப்படியே தான் சேர்த்தோம். நீங்களும் அதே மாதிரி போட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மீன் பீஸ்லாம் அப்படியே உடையாமல் அப்படியே வந்திருக்கு. இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.